ரசூலுல்லாஹ் சொன்னா எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தில் பிறக்கிறது, பெற்றோர்கள் அதை கெடுத்துறாங்க. அனைவருக்கும் ரசூலுல்லாஹ் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். ரசூல்னா இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நூறு உஜூது, ரசூலுல்லாஹ்னா இல்லை. இருப்பிலிருந்து இல்லை எப்படி வரும்? அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி யோசிச்சு பார்த்தான். நான் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த கற்பனை, அந்த சிந்தனை தான் ரசூல். அல்லாஹ் எதுக்கு தான் இல்லைன்னு யோசிச்சு பார்த்தா, தன்னை அறிந்து கொள்ள. அல்லாஹ் இருந்தால் ரசூல் இல்லை, ரசூல் இருந்தால் அல்லாஹ் இல்லை. இப்போ ஒன்று தான் இருக்க முடியும். ஒன்று இருக்குன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். ரெண்டுமே இல்லைங்க. இரவும் இல்லை, பகலும் இல்லை. அப்படி சொல்ல முடியுமா? எதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்களோ அதையெல்லாம் உண்டாக்குவது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. ரசூல்லா வேலை ஸ்பேஸ், இடம் கொடுக்கறது. இடத்தை நிரப்புறது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ்வுடைய படைப்பு அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் அதை எதை கொண்டு படைக்கிறான்? தன்னை கொண்டு படைக்கிறான். இதுதான் அல்லாஹ் ரசூல் மீது ஸலவாத்து சொல்கிறான். இதான் அர்த்தம். அந்த ரசூலை எப்படி பிடிப்பது? ரசூலை விளங்குனா தான் ரசூலை பிடிக்க முடியும். இப்போ ரசூல்லா மீது எப்படி ஸலவாத்து சொல்றது? நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுற மாதிரி எப்படி ஸலவாத்து சொல்றது? அது என்ன ஸலவாத்? இப்போ நமக்கு ஒரு தேவை வருகிறது என்று சொன்னால் அந்த தேவைதான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ரசூல்லா இதுவே நமக்கு பெருநாள் தான், இதுவே நமக்கு பெரிய சந்தோஷம் தான். யார் வந்துட்டா? தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरा रहम और करम और अफ़्व और दरगुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पिराने सलासिल का पीर नूरी का पीर आरिफ का पीर इमदाद वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा। कहने, सुनने, समझने और उस पर अमल करने की आला सलाहियत
وتوفيق عنایت فرما بجاه سيدنا محمد مصطفى صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைர் உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் சுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவுடைய விளக்கங்களில் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக. போன வாரம் என்ன பேசணும் சம்பந்தமாக கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக விளங்க வேண்டிய பாடம். அல்லாஹ் தஆலா தேவைகளை நிறைவேற்றக்கூடிய கொடுப்பவன் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக வாங்குபவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலிடமிருந்து தான் மற்ற எல்லா படைப்புகளும் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸுடைய கருத்து. அனமின் நூறில்லா, அல்லாஹ்வுடைய நூறிலிருந்தும் நான் இருக்கிறேன். குல்லு ஷைஇன் மின் நூரி, மற்ற அனைத்தும் என்னுடைய நூறிலிருந்தும் இருக்கிறது. அனைத்தும் என்னுடைய ஒளியிலிருந்தும் இருக்கிறது. நான் அல்லாஹ்வின் ஒளியிலிருந்து இருக்கிறேன். அல்லாஹ்வின் ஒளியிலிருந்து இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹை தவிர வேற யாரும் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து அல்லாஹ்வுடைய நூரை நேரடியாக பெற்றவர்கள் யார் மட்டும்தான்? ரசூலுல்லாஹி. மற்ற அனைத்தும் என்னுடைய நூறிலிருந்து தான் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைவருக்கும் ரசூலுல்லாஹ் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்விடமிருந்து வாங்குவது யார் மட்டும்தான்? நேரடியாக யார் மட்டும்தான் வாங்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும். அனைவருக்கும் கொடுப்பவர்கள் யாருதான்? இந்த ஹதீஸுடைய கருத்து. இதை எப்படி புரிந்து கொள்றது? அல்லாஹ் தஆலா வஜூத், இருப்பவன். ரசூல் அல்லாஹ்வுக்கு அப்படியே மாற்றமானது. அல்லாஹ்வுக்கு அப்படியே என்ன அர்த்தம்? ரசூல்னா இல்லைன்னு அர்த்தம். ரசூல்னா இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நூறிலிருந்தும் நான் வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நூறு வஜூது, ரசூலுல்லாஹ்னா இல்லை. இருப்பிலிருந்து இல்லை எப்படி வரும்? இருக்கக்கூடிய பொருளிலிருந்து இருக்கக்கூடிய பொருள் வருமா, இல்லாத பொருள் வருமா? அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி யோசிச்சு பார்த்தான். என்ன யோசிச்சான்? நான் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நான் அந்த கற்பனை, அந்த சிந்தனை தான் ரசூல். நான் இல்லை, அந்த நிலை என்ன? அல்லாஹ் மட்டும் இருந்தான், வேற எதுவுமே இல்லை உலகத்தில். யார் மட்டும்தான் இருந்தா?
அல்லாஹ் மட்டும் இருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன யோசிச்சான்? நான் இல்லைன்னா அப்படிதானே முதல் யோசனை அங்க இருந்தானே வர முடியும். இப்ப நான் இல்லை, அது யாரு? அதுதான் ரசூல் ஆச்சு, அதான் ஹகீகத்தே முகமது ஆச்சு. அல்லாஹ் எதுக்கு தான் இல்லைன்னு யோசிச்சு பார்த்தா, ஒரு பொருள் இல்லாத நேரத்துல தான் அதனுடைய அருமை தெரியும். இருக்கிற நேரத்துல எதுவுமே இருக்கும்போது பெருசா நமக்கு மதிப்பு தெரியாது. அது தேவைப்படுற நேரத்துல இல்லை, நான் ஒரு குண்டூசி பெருசா நமக்கு தேவைப்படுற நேரத்துல அதுக்கு என்னது இருக்கும்போது அதுக்கு மதிப்பு தெரியாது. அப்ப அது மாதிரி அல்லாஹத்தால தன்னை அறிந்து கொள்ள தான் இல்லாத நிலையை அவன் என்ன செஞ்சான்? நான் இல்லை என்று சிந்தித்தான். அந்த இல்லை என்பதுதான் முகமது ஆச்சு. இப்ப அல்லாஹ் இல்லை என்றால் அது என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ரசூல் இருந்தால் அது என்னது? இல்லை. ரசூல் இல்லைன்னா இல்லை என்பது இல்லை. அப்படின்னா ரசூல் இல்லைன்னா இல்லை என்பது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லைன்னா இல்லை, இல்லை என்பது இல்லைன்னா பணம் இல்லை அப்படின்னா பணம் இல்லைன்னு அர்த்தம். பணம் இல்லை என்பது இல்லை அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? பணம் இருக்குன்னு அதானே. பணம் இல்லை அப்படின்னா இல்லை, பணம் இல்லைன்னு. பணம் இல்லை என்பது இல்லை அப்படின்னா பணம் இருக்கிறது. அல்லாஹ் இல்லை என்றால் அது ரசூல், ரசூல் இல்லை என்றால் அது அல்லாஹ். ரசூல் இல்லை என்றால் அல்லாஹ் இருந்தால் ரசூல் இல்லை, ரசூல் இருந்தால் அல்லாஹ் இல்லை. ரசூல் இருந்தால் இப்போ ஒண்ணுதான் இருக்க முடியும். ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். ரெண்டுமே இருக்க முடியுமா? இருக்குன்னு சொல்ல முடியும். பணம் இருக்குதாங்கன்னா பணம் இருக்குதுன்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. பணம் இருக்குது இல்லை. இப்ப அல்லாஹ்வும் ரசூலும் எப்படிப்பட்டவர்கள்னு சொன்னா, அல்லாஹ் இருந்தால் அங்க ரசூல் இல்லை, ரசூல் இருந்தால் அங்க அல்லாஹ் இல்லை. அதே போல அல்லாஹ் இல்லை என்றால் ரசூல் வந்துருவாங்க, ரசூல் இல்லை என்றால் அல்லாஹ் வந்துருவான். ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லாம போயிடும், ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று வந்துடும். இரவு பகல்ன்றோம். இரவு இருந்தால் பகல் இருக்குமா? பகல் இல்லை. பகல் இருந்தால் இரவு இல்லை. ஒன்று இருந்தா இன்னொன்று இல்லை. இரவு இல்லை அப்படின்னா பகல் இருக்கும். இரவு இல்லைன்னா பகல் இல்லை அப்படின்னா இரவு வரும். ரெண்டுமே இல்லைங்க, இரவும் இல்லை பகலும் இல்லை. அப்படி சொல்ல முடியுமா? ஏதாவது ஒண்ணுதான், ஒண்ணு இருந்தாலும் இல்லை ரெண்டுமே இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த அளவுக்கு இப்போ ஒன்றை கொண்டு இன்னொன்றை விளங்கிக்கலாம். இப்போ என்னதுங்க? இரவா? என்ன இருக்குது? இரவு இருக்குது அப்படின்னா என்ன விளங்கிக்கலாம்? பகல் இல்லை. இப்போ இரவு இல்லை அப்படின்னா பகல் இருக்குது. இப்போ ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லை, ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று இருக்கிறது. இப்போ ஒன்று இன்னொன்றோடு இந்த அளவுக்கு எப்படி இருக்குது? சேர்ந்து இருக்கு. சேர்ந்து அல்லாஹ் தஆலா முதலில் நான் இல்லை அப்படின்றத என்ன செய்யறான்? விளங்குகிறான். அந்த விளக்கத்துக்கு பேரு தான் ஹகீகத்தே முஹம்மது. அப்போ அந்த ஹகீகத்தே முஹம்மதி அல்லாஹ் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ்வை காட்டுது. அப்போ அல்லாஹ் தஆலா ஹகீகத்தே முஹம்மதியை கொண்டு, அந்த இல்லாமையை கொண்டு அனைத்தையும் படைக்கிறான்.
அந்த இல்லாமை அல்லாஹ்வையும் காட்டுகிறது, அதே போல முழு உலகத்தையும் காட்டுகிறது. முழு உலகமும் இல்லை என்பதை என்ன செய்யுது, காட்டுது. எதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்களோ அதையெல்லாம் உண்டாக்குவது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. எங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் வேலை ஸ்பேஸ், இடம் கொடுக்கிறது. அந்த இடத்தை நிரப்புறது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய. ரசூலுல்லாஹ் இடம் கொடுத்தா அல்லாஹ்ங்க நிரம்பிடுவான். அப்ப இடத்தை காலி செய்ய வேண்டியது ரசூலுடைய வேலை. அப்ப இதை விளங்குறதுக்கு, இதை நம்ம விளங்குற மாதிரி சொன்னா ரசூல் தான் தேவை. ரசூல் தான் அல்லாஹ்விற்கு தேவைகளை காட்டுபவர்கள் யார்? ரசூல். இது இல்லை, அதை படைச்சிடும். அது இல்லை, வானம் இல்லை. அல்லாஹ்ட்ட வானத்தை பற்றிய விளக்கத்தை சொன்னது யார்? ரசூல். வானம் இல்லை. வானத்தை அல்லாஹ் கற்பனை செய்கிறான். அல்லாஹ் தான் வானத்தை என்ன செய்யறது, படைக்கிறது முன்னாடி அல்லாஹ் கற்பனை செய்கிறான். வானத்தை சிந்திச்சானா இல்லையா? சிந்திக்கும் பொழுது அது இல்லைன்னு வந்துச்சா, இருக்குதுன்னு வந்துச்சா? அப்ப அல்லாஹ் வானத்தை எப்படி சிந்திக்கிறான்? ஹகீகத்தை முகமதியாக சிந்திக்கிறான், ரசூலாக சிந்திக்கிறான். அப்ப அது இல்லை, இல்லை என்பது இருக்கிறது. அங்க இல்லை, வானம் இல்லைன்னு சொன்னா வானம் ரசூலாக இருக்கிறது. வானம் இப்ப ரசூலாக இருந்தால் ரசூலுடைய ஹபீப் யாரு? அல்லாஹ். அப்ப அந்த இடத்தில் வானமாக அல்லாஹ் வெளியாகி விடுவான். சூரியனை அல்லாஹ் சிந்திக்கிறான், சூரியன் இல்லை. சூரியன் இல்லைன்னா சூரியன் ரசூலாக இருக்கிறது. சூரியன், அந்த சூரியனை உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், படைத்து விடுவான். இப்படி உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் ரசூலுல்லாஹ் காட்ட அல்லாஹ் அதை படைக்க. சரி, அல்லாஹ்வுடைய படைப்பு எப்படி? ஒரு தடவை படைத்து விட்டுறது இல்லை. அந்த படைப்பை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் படைச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்பு அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ் அதை எதை கொண்டு படைக்கிறான்? தன்னை கொண்டு படைக்கிறான். எதை கொண்டு படைக்கிறான்? தானே அங்க வந்து என்ன செய்யறான், அதுவாக வெளியாகிறான். அந்த படைப்பு ரசூலாக இருக்கிறது. அந்த படைப்பில், அந்த படைப்பு இல்லைன்னு சொன்னா அது ரசூல், இருக்குதுன்னு சொன்னா அல்லாஹ். ஒரு பொருள் இல்லை என்று சொன்னால் அது என்னது? ரசூல். இருக்குதுன்னு சொன்னா இந்த உலகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய பொருள் அது அழிந்து கொண்டே இருக்கிறது. அது ஹக்கீகத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஹக்கீகத்தில் அப்படின்னா ஹக்கீகத்தில் அது ரசூலாக இருக்கிறது. அல்லாஹ் அதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? அல்லாஹ் எந்த பொருளாக இருந்தாலும் அது ரசூலாகவும் அல்லாஹ்வாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அங்க ரசூலும் இருக்கிறாங்க. அப்போ ஹக்கீகத்தில் ரசூல், லாஹிரில் அதில் லுஹூராகுவது அல்லாஹ். உலகத்தில் எல்லா படைப்பும் என்னதான்? அல்லாஹ்வும் ரசூலும். அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான். அல்லாஹ் தஆலா இப்போ நமக்கு ஒரு தேவை வருது. நம்முடைய தேவைகள் நாம கேட்காமலேயே அல்லாஹ் நிறைவேற்றிய தேவைகள் ஏராளம். நமக்கு கை, 2 கைகள், கால்கள், கண்கள், காதுகள், வாய், மூக்கு, உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள், இதையெல்லாம் நமக்கு தேவையான வஸ்துக்களா இல்லையா? இதையெல்லாம் நம்ம கேட்டு அல்லாஹ் கொடுக்கல. இப்ப இந்த வஸ்துக்களை எல்லாம், இந்த உறுப்புகளை எல்லாம்
அல்லாஹத்தாலா அவன் ரசூலாக பார்த்தான், அவன் அந்த உறுப்புகளாக லுஹூராக ஆனான். எல்லாமே அல்லாஹ்வும் ரசூலும் தான். எல்லாமே இதுதான் அல்லாஹ் ரசூல் மீது ஸலவாத்து சொல்கிறான்னா இதான் அர்த்தம். அல்லாஹ் என்ன செஞ்சுட்டே இருக்கிறான்? ரசூலை படைத்து கொண்டே இருக்கிறான். ரசூலை எப்படி படைக்கிறான்? ஒவ்வொரு வஸ்துவாகவும் அல்லாஹ் ரசூலை படைத்து கொண்டிருக்கிறான். இந்த மைக் இருக்கு, இந்த மைக்காக ரசூலை அல்லாஹ் மைக்கை தான் படைக்கிறான். ஆனால் ரசூலை அல்லாஹ் மைக்காக படைச்சிட்டு இருக்கிறான். மைக்கை படைக்கிறான்னா ரசூலை படைக்கிறான்னா அல்லாஹ் ரசூலை தான் படைக்கிறான், மைக்காக படைத்து கொண்டிருக்கிறான். விளங்குதுங்களா? இது விளங்குனா அல்லாஹ்விடமிருந்து நம்ம நினைச்சதெல்லாம் வாங்க முடியும். ஏன்னா நாம கொடுப்பவர் ரசூல் தான். ரசூலை பிடிச்சாதான் நமக்கு கிடைக்கும். இன்னும் தெளிவா சொல்லிட்டாங்க, ஆனமின் நூறில்லா குல்லு செய்யும் மின் நூறி. ரசூலை பிடிக்காவிட்டா நமக்கு எதுவும் கிடைக்காது. ரசூலிடமிருந்து தான் நமக்கு கிடைக்கும். அந்த ரசூலை எப்படி பிடிப்பது? ரசூலை விளங்குனா தான் ரசூலை பிடிக்க முடியும். அப்ப ரசூல் ஏற்கனவே என்னிடத்தில் நானாக இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? ஏன்னா ரசூல் இருந்துதான் நான் வந்திருக்கிறேன். ரசூல்லா தானே சொல்றாங்க, குல்லு ஷையின் மின் நூரி, எல்லா வஸ்துக்களும் என்னுடைய நூறிலிருந்து வந்திருக்கிறது. அப்ப நானும் ரசூல் இருந்து வந்தவன் தான். ரசூல் என்னில் எப்படி இருக்கிறார்கள்? இல்லாமல் இருக்கிறார். அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த ரசூலை லுஹூராக ஆக்குகிறான். அந்த இல்லை என்ற அந்த இடத்தில் அல்லாஹ் நிரப்பி அல்லாஹ் வெளியாகிறார். இதுதான் அல்லாஹ்தாலா என்ன சொல்றான்? ஸலவாத்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நபியின் மீது ஸலவாத்து சொல்லியிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருங்கள், உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அப்ப ரசூலுல்லாஹ் மீது எப்படி ஸலவாத்து சொல்றது? நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுற மாதிரி எப்படி ஸலவாத்து சொல்றது? அது என்ன ஸலவாத்? அல்லாஹ்தாலா நம்முடைய கல்வில் ஒரு தேவையை படைக்கிறான். நமக்கு இப்போ எந்த தேவையுமே இல்லையா? எதுவுமே எனக்கு தேவையில்லைங்க, அப்படி இருக்கிறோமா? நம்ம எவ்வளவோ தேவைகள் இருக்குதா இல்லையா? அந்த தேவை இருக்குதுன்னு சொன்னா, தேவைன்னு சொன்னாலே இல்லையா இருக்குதா? தேவை என்பது இல்லையா இருக்குதா? தேவை இருக்குதுன்னா இல்லாம இருக்குது, அது இல்லை. இப்ப தேவை இருக்குதுன்னா இல்லை என்பது இருக்கிறது. இல்லைன்னா யார் அது? ரசூலுல்லாஹ். அப்ப இல்லை இருக்குதுன்னா யார் இருக்கிறா? ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அப்ப எனக்கு ஒரு தேவை வருது, அந்த தேவை யார் அது? அந்த தேவையை ரசூலை அல்லாஹ் எதுக்காக படைக்கிறான்? அதை வெளியாக்குவதற்கு தான் படைக்கிறான். ரசூலை அல்லாஹ் ஏற்கனவே நம்ம சொன்ன பாடங்கள் தான். அதை ஹகீகத்தை முஹம்மதியை கொண்டு நாம விளங்கணும். நம்முடைய தேவைகளை அல்லாஹ்தாலா எதுக்காக நமக்கு தரான்? ஏற்கனவே அதை நிறைவேற்றி தருவதற்காகத்தான் தரான். ஏன் அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறான்? ஏன்னா அது ரசூல். அப்ப நமக்கு ஒரு தேவை வருது, நமக்கு என்ன தேவைன்னு சொல்றதுன்னே தெரியல. ஏதாவது சொல்லுங்களேன், என்ன தேவை? சரி, ஒரு பைக் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும். நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா,
சின்ன வயசுலலாம் நமக்கு இந்த ரசூல் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ரசூலுக்கு நம்ம எந்த கட்டுப்பாடும் வைக்க மாட்டோம். நான் பெரிய ஆளாகி பெரிய வீடு கட்டுவேன், நான் அப்படி ஆயிடுவேன், நான் இப்படி ஆயிடுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எல்லாமே போச்சு. அந்த வயசுல என்ன இருந்துச்சு? என்ன வேணா செய்யலாங்க உலகத்தில். நான் என்னால் முடியாது எதுவுமே கிடையாது. அப்படித்தானே எல்லா குழந்தைகளுமே. அதுதான் இஸ்லாம், அதுதான் ஈமான். ரசூலுல்லாஹ் சொன்னா எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தில் பிறக்கிறது. பெற்றோர்கள் அதை கெடுத்துடுறாங்க. பெற்றோர்கள் என்ன செஞ்சுறாங்க? உன்னால முடியாது, அப்படி இப்படி. பெற்றோர்கள்னா பெற்றோர் மட்டும் இல்லை, முதல்ல பெற்றோர்கள், அப்புறம் ஊர் உலகம் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிருது? ரொம்பலாம் யோசிக்க கூடாது. இப்படி கெடுத்ததுனால இப்போ நமக்கு என்ன தேவைன்னே தெரியாம போச்சு. நம்முடைய தேவையை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எங்க போறது, எதை கேட்கறது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, உதாரணமா வச்சுப்போம். ஒரு பைக் வாங்கணும், இல்லை ஒரு வீடு கட்டணும், ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம மனசுல ஆசைகள் வருது, ஆசை வருது. இப்போ அந்த ஆசை வருதுன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் வருகிறார்கள்னு அர்த்தம். ஆசை வருதுன்னா என்ன அர்த்தம்? யார் அது? ரசூல். நாம் என்ன செய்யறோம்? எப்படி பண்ண போறோம்னு தெரியலையே, எப்படி நம்ம வீடு வாங்க போறோம், என் கையில் இவ்வளோ காசு தான் இருக்குது, மனைவிட இவ்வளோ தான் நகை இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறது, இதை வச்சு என்ன பண்ணுறது, எப்படின்னா நாம் அதை என்ன விளங்கலை? ரசூலா விளங்கலை. அது என்னுடைய தேவை, எப்படி நான் பண்ணுவேன்? அப்போ ரசூலா விளங்கலை, அப்புறம் எப்படி அல்லாஹ் அதை உண்டாக்குவா நமக்கு விளங்கும்? அந்த ரசூல் எதுக்காக வந்திருக்கிறாங்க? அல்லாஹ்ட்ட இருந்து நமக்கு வாங்கி தருவதற்காக வந்திருக்கிறாங்க. அந்த தேவை எதற்காக வந்திருக்கிறது? அதை அல்லாஹ்ட்ட இருந்து நமக்கு வாங்கி தருவதற்காக வந்திருக்கிறது. ஆனா நாம அந்த தேவையே என்னன்னு விளங்கல. அது நாம என்ன பண்ணிட்டோம்? அதை நிராகரித்து விட்டோம். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க? ரசூல்லா இல்லைன்னு சொன்னா காபிரு, முகமது ரசூல்லா ஏத்துக்கல காபிரு. ஒவ்வொரு நாளும் நாம ரசூலை நிராகரிச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு வரக்கூடிய ஆசைகளை எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்மளால முடியாதுங்க, அதெல்லாம் இப்போ முடியாதுங்க, இப்பெல்லாம் முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் நடக்காது அப்படி நாம் என்ன செய்யறோம்? நிராகரிக்கிறோமா இல்லையா? இது யாரை நாம நிராகரிக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிச்சுட்டு இருக்கோம். விளங்குதுங்களா? நமக்கு ஒரு தேவை வருகிறது என்று சொன்னால் அந்த தேவைதான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதை விளங்குனா ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் அல்லாஹ் படைக்கிறான்? ரசூலுல்லாவை படைச்சுதான் அல்லாஹ் ரசூலை கொண்டு அவன் நாடு எதையும் படைப்பான். ரசூலை கொண்டுதான். அப்போ அவன் அதை படைப்பதற்காக, அந்த தேவையாக லுஹூர் ஆகுவதற்காக. யார் தான் லுஹூர் ஆகணும்? நமக்கு ஒரு வீடு வேணும். இப்ப என்ன? வீடு இல்லை. வீடு
யார் வந்தாச்சு? ரசூல்லா. இதுவே நமக்கு பெருநாள் தான், இதுவே நமக்கு பெரிய சந்தோஷம் தான். யார் வந்துட்டா? ரசூல்லா வந்தாச்சு. ரசூல்லா வந்தா இப்ப அடுத்து யார் வருவா? அல்லாஹ் வரும். அது எப்படி வரும்? அல்லாஹ் வெளியாக போறான். அல்லாவுக்கு என்ன காசு வேணுமா? அல்லாவுக்கு காசு கொடுக்கணுமா? கஷ்டப்பட்டு உழைக்கணுமா? பாடுபடணுமா? கடன் வாங்கணுமா? லோன் வாங்கணுமா? என்ன வாங்கணும்? அல்லாவுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? எதுவும் கொடுக்க தேவையில்லை. என்ன செஞ்சா போதும்? என்ன செஞ்சா போதும்? நம்பினால் போதும். என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். என்ன செய்யணும்? ஆமா, அதுலதான் கோட்டை வரும். ரசூலை ரசூல் என்று நம்பவில்லை, அல்லாவை அல்லாஹ் என்று நம்பல. இப்ப ரசூல் வந்தாச்சு, அடுத்து அந்த ரூபத்தில் அல்லாஹ் வருவான். இப்ப அந்த ரூபத்தில் யார் வந்திருக்கிறா? ரசூல் வந்திருக்கிறாங்க. இல்லை என்று யார் வந்திருக்கா? ரசூல் வந்திருக்கிறாங்க. இருக்கு என்று யார் வருவா? அல்லாஹ் வருவான். அப்ப ரசூலை விளங்குவதுதான் செலவாத். ரசூல் செலவாத்தை சொல்லிட்டே இருங்க. ஒரு தேவை வந்துருச்சு, என்ன செய்யணும்? இந்த தேவையை அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றி தருவதற்காக இந்த தேவையை அல்லாஹ் படைத்து விட்டான். இந்த தேவையை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? படைத்து விட்டான். இப்பொழுது இந்த தேவையாக அல்லாஹ் என்ன ஆக போறான்? லுஹூராக போகிறான். அல்லாஹ் லுஹூராக போகிறான். அந்த அந்த சந்தோஷம், அந்த கவனம் ரசூலுல்லாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, அல்லாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அல்லாவை ரசூலை இல்லாமையாக, அல்லாவை உஜூதாக நினைச்சுக்கிட்டே நாம இருந்தா அதான் என்னது? திக்ர். நம்ம யாரை திக்ர் செய்யறோம்? அல்லாவை திக்ர் செய்யறோம். அல்லாவுடைய ரசூலை திக்ர் செய்யறோம். அல்லாஹ்வையும் அல்லாவுடைய ரசூலையும் திக்ர் செய்தால், அல்லாவை திக்ர் செய்யறோம், அல்லாவுடைய ரசூல் மீது ஸலவாத்து சொல்றோம். ரசூலை நாம் என்ன செய்யறோம்? பாதுகாக்கிறோம். ரசூலை அல்லாஹ் என்ன செய்யறான்? ஸலவாத்து சொல்றானா, ரசூலை பாதுகாக்கிறான். நாம என்ன செய்யணும்? ரசூலை பாதுகாக்கணும். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நடக்காது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப என்ன ஆயிரும்? அப்ப ரசூல் தான் நமக்கு வாங்கி கொடுக்கணும்னா அது விளங்குதா? ரசூல் தான். யாரை பிடிக்கணும்? ரசூலை பிடிக்கணும். ஏற்கனவே நான் ரசூலாகவே இருக்கிறேன் என்பதை விளங்கி பிடிக்கணும். ஏற்கனவே ரசூல் நானாக இருக்கிறாங்க, அல்லாஹ் நானாக இருக்கிறான். ரசூல் நானாக இல்லாமல் இருக்கிறார்கள், அல்லாஹ் நானாக இருப்பவனாக இருக்கிறான். புரியுதுங்களா? ஏற்கனவே ரசூல் இந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்க அதை விளங்கணும். ரசூல் இந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்க? நான் இல்லை, அது யாரு? ரசூல். நான் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நான் ரசூலாக இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? நான் இருப்பவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் அல்லாவாக இருக்கிறேன். நான் அல்லாவாயிட்டேன் அந்த அர்த்தம் இல்லை. பாடத்தை படிச்சவங்களுக்கு விளங்கும், ஒண்ணுமே படிக்காதவங்க திடீர்னு கேட்டா அவங்களுக்கு புரியாது. பழைய பாடங்களை நம்ம என்ன செய்யணும்? யூடியூப்ல இருக்குது, பார்த்துக்கணும். இப்ப நம்முடைய தேவைகள் அது யார்? அது அதான் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்விடமிருந்து தூது வருகிறார்கள், தூது செய்தியை கொண்டு வருகிறார் ரசூலுல்லாஹ். என்ன செய்தி? அல்லாஹ் உங்களுக்கு இதை நாடி இருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு இதை கொடுக்கறது நாடி இருக்கிறான், வீட்டை கொடுக்கறது நாடி இருக்கிறான், வாகனத்தை கொடுப்பதற்கு நாடி இருக்கிறான், இதை கொடுப்பதற்கு நாடி இருக்கிறான், அதை கொடுப்பதற்கு நாடி இருக்கிறான் அப்படின்னு அந்த செய்தியை நமக்கு கொண்டு வந்து கொடுப்பவர்கள் யார்? அந்த ரசூல். அந்த தேவைதான் அந்த செய்தியை சொல்லுது. நாம அதை என்ன செய்யறது இல்லை, கண்டுக்காம விட்டோம். புரியல,
ஏன்னா முதல்ல அல்லாவே புரியலையே. அல்லாவை ஏதோ கொஞ்சம் லேஸ் மாசம் அப்படி புரிஞ்சதுனால ரசூல் இப்போ லேசாக நமக்கு விளக்கத்துக்கு வராங்க. இல்லைன்னு சொன்னா ரசூலை தொடவே முடியாது, விளங்கவே விளங்காது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்றாங்க? இப்பொழுதும் ரசூலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திரு தூதராக இருக்கிறார்கள். இன்றைக்கும் எனக்கு நற்செய்திகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சுப செய்தியை ரசூலுல்லாஹ் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பஷீரம் வ நதீரா, சுப செய்தி சொல்பவராகவும் எச்சரிப்பவராகவும் நான் நபி உம்மை நான் அனுப்பி இருக்கிறேன். அல்லாஹ் அந்த சுப செய்தியை ஏத்துக்காதவங்களுக்கு எச்சரிக்கை. இப்படியே போனோம்னா வாழ்க்கை என்ன ஆயிரும்? இதான் போயிடும். வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. எந்த நன்மையும் வாழ்க்கையில் கிடைக்காது. இந்த எச்சரிக்கையையும் கொடுப்பவர்கள் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா சரியான விளக்கத்தை தருவாராக. நம்முடைய மனதில் தேவைகள், நமக்கு இந்த ஈமான் என்பது குழம்பி போய் எல்லாமே ஒரு நிராசை, விரக்தி நிலைமையில நம்ம இருக்கிறோம். மக்கள் எப்படி இருக்கிறாங்க? விரக்தியில, எதுவுமே நடக்காது, ஏதோ போற போக்குல கிடைச்சதை சாப்பிட்டுட்டு அப்படி போவோம். நிராசை. மூமின்கள் நிராசை அடைய மாட்டார்கள்ன்றாங்க. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்றான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம், வரம்பு மீறுதல் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே. யாருடைய அடியார்களே? ரசூல்லா என்ன சொல்றாங்க? ரசூல்லாவை சொல்றான் அல்லாஹ், என்னுடைய அடியார்களேன்னு கூப்பிடுது அவங்கள. நீங்க அப்படியே வரம்பு மீறி போயிட்டீங்க, பரவாயில்ல. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? நிராசை அடைய வேண்டாம். அந்த அருள் யாரு? ரஹ்மத் யாரு? அது ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னில் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். இவ்வளவு காலம் நான் நிராகரிச்சுட்டேனே, வந்ததெல்லாம் விட்டுட்டேனே, எல்லாம் போயிருச்சு அப்படின்னு நீங்க என்ன செய்ய வேணாம்? விட்டதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, இதுவரைக்கும் செஞ்ச எல்லா பாவங்களை அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் நிச்சயமா அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க. என்ன பாவம்? ரசூலை நிராகரிச்ச பாவம் தான். அல்லாஹ் நிராகரிச்ச பாவம் இல்ல. யாரை நிராகரிச்சோம்? ரசூலை நிராகரிச்சோம். ரசூலை ரசூல் என்று விளங்கி நாம் ஏற்றுக்கொள்வதுதான் ஈமான். அந்த ரசூல் வந்திருப்பது எதுக்காக? நமக்கு வாங்கி தருவதற்காக, அல்லாஹ்விடமிருந்து வாங்கி தருவதற்காக. அப்ப நாம எல்லாம் யார்கிட்ட வாங்குறோம்? நமக்கு நல்ல செய்தி கொண்டு வருவதும் யாரு தான்? ரசூலுல்லாஹ் தான். நமக்கு அல்லாஹ்ட்ட வாங்கி தருவதும் யாரு தான்? ரசூலுல்லாஹ் தான். அப்ப நமக்கு எஜமான் யாரு தான்? நம்ம யாருக்கு அடிமைகள்? ரசூலுக்கு அடிமை. இப்ப அல்லாஹ்வுக்கு அடிமை இல்லையா? ரசூல் அல்லாஹ்வுடைய அடிமை, அடிமையுடைய அடிமை அல்லாஹ்வுக்கு அடிமை தான். ரசூலுக்கு எல்லாரும் அடிமை, ரசூல் அல்லாஹ்வுக்கு அடிமை. ரசூலே அல்லாஹ்வுக்கு அடிமைனா ரசூலுடைய அடிமை அல்லாஹ்வுக்கு அடிமை ஆகுவாங்களா? ஆக மாட்டாங்களா? அடிமையுடைய அடிமை நாம, அடிமையுடைய அடிமை. அல்லாஹ்வும் ரசூலும் சேர்ந்து நமக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, நம்மளை நல்லா வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நாம தான் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு உட்காந்துருந்தோம் இது வரைக்கும்? கெடுத்து விட்டு, இது நடக்காது, அது ஆகாது, இது வராது, அது போகாது, அப்படி நடக்காது, இப்படி நடக்காது, என்னால் முடியாது, எனக்கு அந்த தகுதி இல்லை, எனக்கு அந்த சக்தி இல்லை, என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரசூலை
ஈமான் கொள்ள வேண்டும். எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படி ஈமான் கொள்ள. ரசூலுடைய ஈமானில் அல்லாஹ்வுடைய ஈமானும் சேர்ந்து வந்துருச்சு. உங்க ரசூல் தான் என்று சொன்னால், அப்ப அந்த ரசூலை அல்லாஹ் அனுப்பியது நமக்கு அதை கொடுப்பதற்காகத்தான். நமக்கு விளங்குதுங்களா? அப்ப நாம அல்லாஹ் எனக்கு கொடுக்க போகிறான் என்று தன்னுடைய ரசூலை அனுப்பி நமக்கு சுப செய்தி சொல்லிட்டான். இதுக்கு மேல நான் எதுக்கு நான் யோசிக்கணும்? எப்படி நடக்கும்? எப்படி எப்ப நடக்கும்? क्या होगा, कैसा होगा, कब होगा, என்ன நடக்கும்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அது நடக்கும். ரசூலுல்லாஹ் கைசா ஹோகா, ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அப்படி நடக்கும். கபு ஹோகா, அல்லாஹ் எப்ப நாடுறானோ, அல்லாஹ் நாடிய சரியான நேரத்தில் அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இதை தாண்டி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம ஈமானில் உறுதியாக இருக்கணும். நானும் ஸலவாத்து சொல்கிறேன் ரசூலின் மீது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நீங்களும் என்ன செய்யுங்க? ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்லுங்கள்னா அல்லாஹ் உங்களை சலாமத்தா வைக்கட்டும் அப்படின்னா என்னது? அந்த தேவையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும்னு அர்த்தம். சலவாத்து சொல்லட்டும்னாலும் அதே அர்த்தம் தான், சலாம் சொல்லணும்னாலும் அதே அர்த்தம். சலவாத்தும் சலாமும் சொல்லட்டும், அல்லாஹ் சலாமத்தாக ஆக்கட்டும். அப்ப நமக்கு ஒரு தேவையை எல்லாம் நிறைவேற்றுறான். நம்முடைய தேவைகள், நமக்கு வேண்டிய தேவைகளை எப்படி வாங்குறதுன்னு பார்த்தோம். ஏற்கனவே எவ்வளவோ தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதையும் நம்ம விளங்கணும். ஏற்கனவே நிறைவேற்றி கொடுத்ததும் உண்டு, ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருப்பதும் உண்டு. என்னது? நம்ம சாப்பிட்றோம், அந்த சாப்பாடு, அந்த உணவு, அது ரசூலின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தது தான் அந்த உணவு. யார் மூலமாக தான் எல்லாம் கொடுத்துருக்குறான்? நமக்கு அது வரணும், நம்முடைய தேவை நிறைவேறணும், எல்லாம் நிறைவேற்றுவான். ஆனால் அதற்கு முன்னால் அவன் கொடுத்ததை, கொடுத்து கொண்டிருப்பதை ரசூல் நமக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? ரசூல் அதை விளங்கி நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சுக்ர் செய்யணும். ஒவ்வொரு நாள் நமக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்களா இல்லையா? தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்களா இல்லையா? உடைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? ஒவ்வொரு நேரமும் நம்ம மூச்சு விடுவதற்கு காற்று கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? யார் கொடுக்கிறது? ரசூல். யாரிடமிருந்து? அல்லாஹ்விடமிருந்து வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க. அல்லாஹ்விடமிருந்து வாங்கினா அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான், அங்கிருந்து இப்படி பிடுங்கி இப்படி நம்ம இங்கே இருக்கிறோம், இங்கே கொடுக்குறோம். இல்லை, அல்லாஹ்வும் இங்கே தான் இருக்கிறான், ரசூலும் இங்கே தான் இருக்கிறான், நாமளும் இங்கே தான் இருக்கிறோம். அங்க வாங்கி இங்க கொடுக்கறது, அப்படி வாங்கி கொடுக்கறது நம்ம விளங்குறதுக்காக சொல்றதே தவிர, இது என்ன இல்லை அப்படி வாங்கி இப்படி கொடுக்கறது அந்த அர்த்தம் இல்லை. இங்கேயே இருந்து இங்கேயே ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன செய்யறாங்க? நடத்தி கொடுக்குறாங்க. ஏற்கனவே ரசூல் நமக்கு கொடுத்த அனைத்துக்கும் யாருக்கு சுக்ர் செய்யணும்? ரசூலுக்கு சுக்ர் செய்யணும். அதை விளங்கணும். விளங்குறது தான் என்னது? சுக்ர். அது என்னது? ஒவ்வொரு தேவையும் எனக்கு யாரு தான் நிறைவேற்றி தந்துகிட்டு இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு. அனைத்தையும் எனக்கு யார் தான் வாங்கி தரா? ரசூல் தான் வாங்கி தர. ரசூல் ரஹ்மத்தாக இருக்கிறார்.
வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு அருளாகவே ரஹ்மத்தாகவே தவிர நபியே உம்மை நாம் அனுப்பவில்லை, எல்லோருக்கும் ரஹ்மத்தாக உம்மை நாம் அனுப்பி இருக்கிறோம். அப்ப நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் ரஹ்மத் யாருதான்? ரசூல்லா இல்லாட்டி ரஹ்மத் இல்லை. ரசூலை பார்க்காவிட்டால் ரஹ்மத் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ரஹ்மத்து தான். ஆனா ரஹ்மத்தை நம்ம பார்க்கறது இல்லை, ரசூலை பார்க்கறது இல்லை. உணவை பார்க்கிறோம், ஏதோ சாப்பாடு, அங்க யார் இருக்கிறா? ரசூலுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லா இங்க உணவாக இருக்கிறாங்க. அப்படி விளங்கினால் அந்த உணவு ரஹ்மத்தாயிடும். என்னுடைய உடையாக இருக்கிறாங்க, என்னுடைய மூச்சு காற்றாக இருக்கிறாங்க, என்னுடைய இருப்பிடமாக இருக்கிறாங்க. அப்படி விளங்கினால் அதெல்லாம் என்ன ஆயிரும்? ரஹ்மத்தாயிரும். விளங்கலைன்னா என்ன ஆயிரும்? அதுவே லானத்தாயிரும், இறைவனுடைய சாபத்திற்குரியதாக. ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சாபம் விட்டுருக்கிறாங்க. என் பெயர் கூறப்பட்டு உங்கள் பெயர் கூறப்பட்டு யார் உங்கள் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் நாசம் அடைவானாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? ஆமீன் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டுன்னா யாரும் அடுத்தவங்க சொல்லி நான் கேட்டு அந்த அர்த்தம் இல்ல. உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் ரசூலுடைய பெயர் தான். எல்லா வஸ்துக்களும் யாருடைய நூறிலிருந்து வந்திருக்குது? ரசூலுடைய நூறிலிருந்து வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்களே. இப்போ எல்லாமே ரசூலுடைய நூர், ரசூல் தான் அங்க இருக்கிறாங்க. அதை பார்த்து யார் விளங்கவில்லையோ இது ரசூல் தான் விளங்கலை, அவர்கள் மீது என்ன உண்டாகட்டும்? சொன்னது ஜிப்ரீல், ஆமீன் சொன்னது ரசூல். இப்ப ரசூலுல்லாவை பார்க்காதவர்கள் இறை சாபத்திற்குரியவர்கள், ரசூலை விளங்காதவர்கள் இறை சாபத்திற்குரியவர்கள், லானத்திற்குரியவர்கள். யார் ரசூலை விளங்குகிறார்களோ அப்பதான் அவர்கள் இறைவனுடைய ரஹ்மத்துக்கு உரியவர்களாக ஆளாக முடியும். இது சும்மா விளையாட்டு காரியம் இல்லை. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அனுப்புனா, சஹாபாக்கள் ஏத்துக்கிட்டாங்க, சஹாபிகளானாங்க. மறுத்தவர்கள் அபூஜஹல், உத்துபா, ஷைபா, காபிர்களின் தலைவர்களாக ஆனாங்க. அது மாதிரி ரசூலுல்லாவை விளங்காடி போலாம். இது எல்லாம் சமுதாயம், உலகமே நாசமா போயிட்டு இருக்கிறது, உலகமே அழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? இறைவனுடைய சாபம். ஏன் சாபம்? ரசூலை விளங்கல. யாரும் விளங்கல? அல்லாஹ்வையே விளங்கல. விளங்குங்கன்னா எதுக்குன்னு கேட்குறாங்க. அது எதுக்குங்க அல்லாஹ் விளங்கணும்? அல்லாஹ் ஈமான் கொண்டோன்னு சொல்றவங்க தான். ஒரு கூட்டம் அல்லாஹ் ஈமானே கொள்ளல, பெருங்கூட்டம், காவாசி கூட்டம் ஈமான் கொண்டு இருக்குது. அவங்கள்ட்ட போய் விளங்குங்கன்னா எதுக்குன்னு கேட்குறாங்க. அவங்களும் அல்லாஹ் விளங்குறது தயார் இல்லை. அல்லாஹ் விளங்குறவங்க கொஞ்சம் பேர், அவர்கள் அதுலயே பாதியிலே நிற்கிறாங்க. அதை தாண்டி ரசூலுக்கு வர்றதில்லை. இது எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் நம்மை ரசூலுடைய விளக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான். இது சாதாரண பாக்கியம் இல்லை, இது மிக பெரும் பாக்கியம். கோடான கோடி மக்களில் அல்லாஹ் நமக்கு ரசூலுடைய விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ரசூல் என்றால் யார்? அவருடைய லாஹிர் என்ன? அவர்களுடைய லாஹிர் மக்காவில் பிறந்தாங்க, மதீனாவில் இறந்தார்கள், மதீனாவில் அடக்கமாக இருக்கிறாங்க 63 வருஷம். அவருடைய வெளிரங்கம், அவருடைய அந்தரங்கம் பாத்தின், அது என்ன? அந்த விளக்கம் மிக மிக குறைந்த விலை. அதுலயும் இந்த விளங்குனா இந்த ஹதீஸ் கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா அப்படின்னா என்ன அது தெரியாது. எதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? சும்மா அப்படியே புகழ்றதுக்கா? பாட்டு பாடுறதுக்கு, மௌலூத் ஓதுறதுக்கா?
இப்போ செலவாத்துன்னு என்னென்னு விளங்குதுங்களா? இப்போ அவுலியாக்கள், ரசூலை விளங்கியவர்கள், ஷேகுமார்கள் 24 மணி நேரமும் செலவாத்திலேயே தான் இருப்பாங்க. இமாம் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார், ஒரு நொடி என்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் எனக்கு திரையிடப்பட்டால் நான் மூமின் என்றே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் மூமினே கிடையாது. எல்லா நேரமும் நான் ரசூலை என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் திரை விலக்கி தரான். பரிபூர்ணமான விளக்கத்தை தருவானா, அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானா. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு இன்றும் அல்லாஹ்விடமிருந்து தூதராக, ரசூலாக இருந்து நமக்கு நம்முடைய கல்பில் சுப செய்திகளை நம்முடைய தேவைகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களை ஈமான் கொண்டு, நான் நம்பினேன் யா ரசூலல்லாஹ், உங்களை நான் ஏற்றுக்கொண்டேன், உங்களை நான் நம்புகிறேன், இந்த தேவையை அல்லாஹ் எனக்கு நாடி இருக்கிறான் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதை நான் என்ன செய்கிறேன்? நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் இந்த தேவையை நிறைவேற்றப் போகிறான், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று ரசூலை நாம் நம்பி அதிலேயே நிலைத்து இருந்தால் நமக்கு எல்லா தேவைகளும் அல்லாஹ் லேசான முறை நடத்தி தருவோம். அதோடு நாம் ஏற்கனவே அல்லாஹ் நமக்கு நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் அது ரசூல் தான் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு வாங்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஈமானை பூர்த்தியாக்க வேண்டும். அது ஒரு நொடியும் நமக்கு மறந்து விடவே கூடாது. எல்லா நேரத்திலையும் ரசூல் 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 முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு. இப்போ நம்ம சில்சிலால தான், நம்ம ஷேகுமார்களுடைய திக்ரில் தான் இந்த முஹம்மதுன்னு திக்ர் இருக்கு. வேற எங்கேயும் அந்த திக்ர் இருக்க மாதிரி தெரியல, நமக்கு தெரிஞ்சு இல்லை. சொல்லுவாங்க இது கௌஸ் நாயகம் ஏற்படுத்தின திக்ரு தான்னு சொல்றாங்க. இப்போ எதுக்காக நாம் திக்ரு செய்கிறோம்? அந்த காரணங்களை நம்முடைய ஷேகுமார்கள் விளக்கி தராங்க. எதுவும் நாம் என்ன செய்யலை, ஏதோ ஒரு சடங்குக்காக, சம்பிரதாயத்துக்காக, இல்லை ஏதோ ஒரு அப்படியே ஒரு ஒரு ஆர்வ கோளாறு இல்லை. எங்களுக்கு தான் அப்படியே நிறைய என்ன வந்துருச்சு, ஆர்வம் வந்துருச்சு, அப்படி ஆர்வ கோளாறுலாம் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் சரியான காரணங்கள், சரியான காரியங்களோடு தான் நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு எல்லா பாடங்களையும் மிக அழகாக, மிக தெளிவாக நமக்கு அதை விலக்கி கொடுத்துருக்குறாங்க. அற்புதமாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த பாடங்களை எல்லாம் இலகுவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்தஸ்துகளை மென்மேலும் உயர்த்துவானாக. அவர்களுடைய புகழை அல்லாஹ் தஆலா மென்மேலும் உயர்த்துவானாக. அவர்களுடைய இந்த தாலீமாத்துகளை முழு உலகத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா அழகிய முறையில் நிறைவேற்றி தருவானாக. நோய் நொடிகளை ஷிஃபாவாக்குவானாக. இருலகிலும் கண்ணியத்தோடும் சிறப்போடும் சீரோடும் சிறப்போடும் அல்லாஹ் தஆலா நம்மை சார்ந்தவர்களை, நம்முடைய முரீதுகளை, முஹிப்பீன்களை, முஅத்தகீன்களை, இந்த தாலிமாத்துகளை கேட்கக்கூடியவர்கள், அமல் செய்யக்கூடியவர்கள், நம்மை நேசிக்கக்கூடியவர்கள் அனைவர்களையும் இருலகத்திலும் சீரோடும் சிறப்போடும் வாழச் செய்வானாக. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير.
غفرانك ربنا وإليك المصير آمين آمين برحمتك يا أرحم الراحمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.